எனக்கு மகளிர் உரிமை தொகை வந்தது. எனக்கு பயனுள்ளதா இருக்குது. ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனைக்காக உதவுது. என் குழந்தைக்கு அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உதவுது. பல இதுக்காக உதவுது. மாதம் 1000 ரூபாய் எங்களுக்கு வந்திருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதம் 5000 வந்தது. ரொம்ப உதவியாக இருந்தது பசங்க படிப்பு செலவுக்காக. 1000 ரூபாய் மகளிர் உதவி வாங்குறேன். அது நல்லா உதவியாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு 2.5 வருஷமா வாங்கின்னு இருக்கிறேன். இடையில இப்போ 5000 ரூபாய் போட்டு இருக்கிறாங்க. அதுவும் வாங்கித்தான் சார் ஒரு உதவி இது பண்ணிருக்கிறோம். எங்களுக்கு யாரும் கிடையாது, நாங்கள் அதை வச்சு தான் இது பண்ணிருக்கிறோம். எங்களுக்கு மேலும் எதனா ஒரு உதவி செய்யுங்க சார். நீங்க வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீடு கட்டி தந்து இது பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க சார். உங்களுக்கே நாங்கள் போட்டு இருக்கிறோம்ல, மீண்டும் நீங்கள் வரணும்னா எங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் சார். 5000 ரூபாய் வந்தது எங்களுக்கு குடும்பத்துக்கு கொஞ்சம் வசதியாக தான் இருக்குது. எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறோம், நாங்கள் ஏழ்மையானவங்க. எங்களுக்கு அந்த காசு வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. காசு வர்றது மாதம் 1000 ரூபாய் வருது. அதனால நாங்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்துக்கு எங்களுக்கு போகுது. இப்போ 5000 ரூபாய் போட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப உதவி. கஷ்டத்துக்கு எல்லாமே உதவியாச்சு. அவர் ஸ்டாலின் இன்னும் நல்லா வரணும். மாதம் 1000 ரூபாய் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 5000 ரூபாய் போட்டது எங்கள் பசங்களுக்கு படிப்பு செலவுக்கு அதுக்கெல்லாம் நல்லபடியாக தேவைப்படுச்சு. மாதம் 1000 ரூபாய் போட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 5000 ரூபாய் போட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக செஞ்சால் இன்னும் நாங்கள் ஆதரிப்போம். இந்த 5000 ரூபாய் வந்து எங்கள் கஷ்டத்துங்களுக்கு இதான், எங்கள் வீட்டு செலவுக்காக பசங்க படிக்கிறதுக்கு, கொஞ்சம் எதனா கடை இருக்கிறதுக்கு அதுங்களுக்கு ஏதோ கொஞ்சம் யூஸ் ஆகுது. 1000 ரூபாய் மகளிர் திட்டம் போட்டுருந்தாரு. இப்போ திருப்பி மறுபடியும் 5000 போட்டாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருக்குது. அதே மாதிரியே மறுபடியும் எங்களுக்கு நல்லது செஞ்சாருன்னா அவருக்கு நாங்கள் நல்லதே செய்வோம். 5000 ரூபா போட்டுக்கிறாரு. அந்த 5000 ரூபா ஒரு லோன் கட்டுறதுக்கு திடீர்னு ஒரு செலவுக்கு நானே வேலைக்கு போக மாட்டேன், வீட்டிலே இருப்பேன். அதை எடுத்து ஒரு மாதத்துக்கு லோன் கட்டிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவருக்கு தான் வாக்களிப்போம். கூலி வேலைக்கு தான் போவோம். ஒரு 5000 ரூபா எங்களுக்கு இது ரொம்ப நல்லதாக யூஸ் ஆச்சு. வேலைக்கு போக முடியாத வீட்டில் இருந்தாலும் இருப்போம். 5000 ரூபா எங்களுக்கு ஒரு பயனாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துதுங்க. எங்கள் கஷ்டத்துக்கு திடீர்னு 5000 வந்தது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துதுங்க. திருப்பி அவருக்கு வாக்களிப்பீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பளிங்க. ஸ்டாலினுக்கு தாங்க. என்ன யூஸ் ஆயிருக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு லோன் கட்டுறதுக்கு ஒரு இதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் இது ஒரு உதவியாக இருந்து, வீட்டு வாடகை இல்லாமல் கட்டுறதுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தோம். இது ஸ்டாலின் போட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துதுங்க. கண்டிப்பாக வாய்ப்பளிப்புங்க. ஸ்டாலினுக்கு தான் எங்கள் ஓட்டு. அவங்க என்ன மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கே தான் தராங்க. அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் தரல, எதுவுமே அவங்க தரமாட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தான் செய்யணும்னு சொன்னார். ஆட்சி ஃபஸ்ட்டு வரும்போது சொன்னாங்க இந்த மாதிரி நான் 5000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆட்சி முடிவு போகிற டைமில் தான் 5000 போட்டாங்க. அவர் நம்ம பணத்தே வாங்கி அப்புறம் அவருக்கு ஓட்டு போகிறதுல என்ன. அதை எடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் எடுத்து நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதனால எடுத்திருக்கேன் 5000 ரூபாய். ஏதோ அவர் கொடுத்தது எனக்கு கொஞ்சம் உதவியாக தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு ஆமாம் உடல்நிலை சரியில்லை, அதனால் எடுத்து நான் அதை காசு எடுத்து செலவு பண்ணுறேன். அவருக்காக நான் கண்டிப்பாக வாக்களிப்பேன். போட்டாங்க நாங்கள் பயன்படுத்தணும், எடுத்தோம். எங்கள் செலவு பார்த்தோம். எங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் உடம்பு செலவு பார்த்தோம். அப்புறம் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்.